சால்ட் மூலமா அயோடினை எல்லாத்துக்கும் கொண்டு சேர்க்கலாம்னு முடிவு எடுத்தாச்சு. ஆனா இந்த வேலையை யார் செய்யறது? டாடா கெமிக்கல்ஸ் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் டாடா கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்காக மட்டும் இண்டஸ்ட்ரி கிரேட் சால்ட்ஸை உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. 1983 தான் முதல்ல கன்சியூமர்ஸ்க்காக சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. டாடா கிட்ட இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்ரெடி இருந்தது, ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஆனா இது மத்த சால்ட் மாதிரி இல்லாம அயோடைஸ்ட் சால்ட்டா ப்ரொடியூஸ் பண்றதுக்காக புது டெக்னாலஜி தேவைப்பட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சால்ட் சோலார் எவாபரேஷன் மூலமா உருவாக்கப்பட்டது. கடல் கரைகள் பக்கத்துல உப்பளங்கள் போட்டு சூரிய வெப்பத்துல தண்ணி ஆவியானதுக்கு அப்புறம் உப்பு கிடைக்கும். ஆனா இதுல ஏகப்பட்ட டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்த ப்ராசஸ் ரொம்ப வெதர் டிபெண்டன்ட். மழைக்காலங்கள்ல இந்த மெத்தட்ல ப்ரொடியூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அடுத்து இதுக்கு நிறைய ஸ்பேஸ் தேவைப்பட்டது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பேட்ச் தயாரிக்கிறதுக்கும் பல மாதங்கள் தேவைப்பட்டது. அது மட்டும் இல்லாம முக்கியமா இப்படி தயாரிக்கிற சால்ட்ஸ்ல இம்பியூரிட்டிஸ் அதிகமா இருந்தது. சோ இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் டேக்கிள் பண்றதுக்காக வேக்யூம் பேஸ்ட் எவாபரேஷன் ஒரு புது டெக்னாலஜியை டாடா இந்தியால இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த மெத்தட்ல சால்ட் வாட்டர் ஒரு வேக்யூம் சேம்பர்ல ஹீட் செய்யப்படும். வேக்யூம்ல பிரஷர் கம்மியா இருக்கும். சோ இங்க கம்மியான டெம்பரேச்சர்லயே வாட்டர் எவாபரேட் ஆகி சால்ட் கிறிஸ்டல்ஸ் எந்த ஒரு இம்பியூரிட்டிஸ் இல்லாம கிடைக்கும். இந்த மெத்தட்ல அயோடினை ஈஸியா சால்ட்ல ஆட் பண்றது மட்டும் இல்லாம ஹியூமன் கான்டாக்டே இல்லாம பேக்கிங்கும் செய்யப்பட்டது. சரி, இப்போ அயோடைஸ் சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. இதை எப்படி எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்கிறது? சால்ட்டுக்கும் அப்ப இருந்த இந்தியர்களுக்கும் ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்தது. பிரிட்டிஷ் இந்தியால இந்தியர்கள் சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண கூடாதுன்னு வாங்குற சால்ட்டுக்கு அதிகமா டாக்ஸும் போட்டாங்க. இதை எதிர்த்து காந்திஜி தண்டி மார்ச் போனதை நம்ம படிச்சிருப்போம். சோ டாடா சால்ட்டை தேசத்தின் உப்புன்னு பிராண்ட் பண்ணி இந்திய மக்களோட எமோஷன் கூட கனெக்ட் பண்ணாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்போ ஹியூமிடிட்டினால சால்ட் ஈஸியா மெல்ட் ஆயிடும். அதுக்காக இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மாய்ஸ்டர் ப்ரூஃப் பேக்கெட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி இன்னோவேஷன்ஸ்னால டாடா சால்ட்டோட பிரைஸ் லோக்கலா ப்ரொடியூஸ் பண்ணப்படுற நான் அயோடைஸ் சால்ட்டை விட 2 மடங்கு அதிகமா இருந்தது. இதனால பிரைஸ் சென்சிட்டிவ் இந்தியன் கஸ்டமர்ஸ் டாடா சால்ட்டை வாங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதை சால்வ் பண்றதுக்காக முதன்